மண்டல்பட்டி அப்படின்னா மேகங்களின் சந்தைன்னு உள்ளூர் கோடவா மொழியில் சொல்கிறாங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஒன்றான மூடு பனி நிறைந்த அழகிய மலைக்குன்று. கரடு முரடான 4x4 ஜீப்பில் மட்டுமே போகக்கூடிய இந்த பாதையில் நம்ம வண்டியை ஓட்டி சோதிச்சிடலாமா? அதுக்கு தானே நம்ம இவ்வளோ தூரம் வந்தோம். யாருக்கு எதுவும் ஆகல, எதுவும் இல்லைல்ல? Let's go. All right, good morning again on another day at Coorg. So we started our ride by 10 o'clock in the morning and we are heading towards Mandalpatti peak and then so that's the plan. பாருங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கு. மழையில் வாங்க, கர்நாடகா மகாராஷ்டிரா மழையில் வாங்க. மழை தான், நனையிறு தான், சுதம் தான் இருக்கும், ஒரு மாதிரி அன்ஈஸியாக தான் இருக்கும். பட் ஆனால் லொக்கேஷன், வியூ, ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓ ஏன் ಏನಾಯ್ತು? ಕಾರು ಬ್ರೇಕ್ ಇದಾಗಿ ಇದು ಇಲ್ಲಣ್ಣ. ನೋಡಾ ஏன் நெய்னா மறுக்க எதுவும் ஆகல, எதுவும் இல்லைல்ல? உங்கள் வண்டியா? உங்கள் வண்டியா? நூ வண்டி நூவு? சரி, ஒன்றும் இல்லை. சரி கோயில் அழகாக இருக்கு. ரொம்ப பல கோயில் போல இல்லை, அழகாக வெட்டியிருக்காங்க போகிறா. உட்காருதா இன்னும் இடம், அது ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டு அழகா. இந்த ரூட் நாங்கள் கூகுள் மேப் சஜஷனில் தான் ரேண்டமாக வந்தோங்க. சான்ஸே இல்லை, பயங்கர அழகாக இருக்குது. பாருங்களேன் எவ்வளோ க்ளவுடியாக, அது ஒரு மாதிரி எதுவும் இங்கே வந்ததே ஒரு சூப்பர் ஸ்பெஷல் மாதிரி ஃபீல் ஆகுது எங்களுக்கு. ஏதோ ஒரு கீக்லாம் அது, அதான் செம்மையாக இருக்கு பாருங்க. ஃபோனில் வச்சுருக்காங்க. ஓ முன்னாடி ஒரு மலை தெரியுது பாருங்க, அங்கே பாருங்க. ஆனால் வெயிட் பண்ணலாம், ஆனால் ஃபாக் கிளியராக. ஆமாம் இருங்க
நம்மளோட பூமியில் எவ்வளோ அழகான இடம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வெளியில் வந்தால் தான் தெரியுது. டெய்லி ஆஃபீஸு பிஸ்னஸ்ன்னு ஒரு மிஷின் லைஃப்பில் இருக்க நமக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிரேக் தேவை தான்ல. அப்படி தான் நான் கிளம்பிடுறது. இருக்க லீவ் பேலன்ஸ்லாம் மான்சூன் வந்துட்டால் போதும், மொத்தத்தையும் யூஸ் பண்ணிவிடுவேன். சுச்சு புதே தெரியுமா சுச்சு வரல. போயிட்டே இருந்தா வர வண்டிக்கு மேலாம் எங்க தூரம். என்னமோ தெரிலங்க, எனக்கு இந்த காட்டு வழி ரொம்ப நல்ல ஃபீலை கொடுக்குது. அதுவும் மழை காலம்னால மரம் செடி எல்லாமே பச்சை பசேல்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நான் நிறைய ட்ராவல் பண்ண முக்கிய காரணமே இந்த மாதிரி பிளேசஸ் மேலெல்லாம் அடிக்ட் ஆனது தான். சில சமயம் நல்ல அடிக்ஷன் கூட நமக்கு தேவைதான்ல. இங்கெல்லாம் உள்ளே போனோம், அது உள்ளே போனோம். இதுதான் மண்டல்பட்டியோட என்ட்ரன்ஸு. இதுக்கப்புறம் தாங்க ரியல் அட்வென்ச்சரே இருக்கு. அங்கிருந்த லோக்கல்ஸ் கிட்ட உள்ளே போகிற ரோடு எப்படி இருக்குது என்னன்னு கேட்டுட்டு என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் நம்ம பைக்கை ஆஃப் ரோடில் ஓட்டுறதுனால கொஞ்சம் பொறுமையாக தான் போயிட்டு இருந்தேன். என்ன ஆனாலும் வண்டியை மட்டும் கீழே போட்டுறக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நான் லாஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி பைக்கோடைய பொட்டன்ஷியலை புரிஞ்சுக்குவோம், என்னோட கேப்பபிலிட்டியை புரிஞ்சுக்குவோம், ஒரு ரைடு போகிறோன்னு அதை டெஸ்ட் பண்ணுற இடம் தாங்க அது. நான் கூர் வந்ததுக்கு மெயின் ரீசனே இந்த மண்டல்பட்டியில் போகணும்னு தான். பார்த்தாலே தெரியுதுல ரோடில் எவ்வளோ மோசமாக இருக்குன்ட்டு. ரோடுன்னே சொல்ல முடியாது இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஓட்டி பழகிட்டோன்னா ஹிமாலயாஸ்லாம் போனோன்னா ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். என்னோடய ஆக்சுவல் அஜெண்டாவே அதுதாங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். எங்கேயாச்சும் நம்ம போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தோணும், ஓகே அது உள்ளே போய் பார்க்கலாமா அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு நான் தான் சொல்லணும் போகணுமா வேணாமான்ட்டு. என் பைக் என்ன ஸ்டாப் பண்ணக்கூடாது, ஐயோ அந்த நம்ம பைக் அங்கே போகுமா போகாதா அப்படின்லாம். ஸோ அதுக்கு தான் அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தான் எனக்கு இந்த ரைடுன்னு நினைக்கிறேன் நான். ஆஃப் ரோடில் ரொம்ப நல்லா இருக்குது இந்த பைக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. இந்த பைக்கோட அதிகமான பவருக்கு ஏற்ற மாதிரி நல்ல டார்க்கும் இருக்குது. கூட ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்கிறதால சேத்துலலாம் வீல் ஸ்பின்லாம் எதுவும் இல்லாமல் ஈஸியாக போகுது. இதில் இருக்க சஸ்பென்ஷன் தான் செம்ம ஹைலைட்டு. ஃபுல்லி அட்ஜஸ்டபிள்னால ரோட் கண்டிஷனு வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆன் த கோலியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுது. ரைடு சேரலாம். இதே ஏரியில் இதுதான் பெஸ்ட்டு. இதில் ஏறுங்க, ஏறும். ஏற மாதிரி டென்ஷன்.
தேங்க்யூ. ஆன் மை வே. ஆமாம் எங்கே போகணும் ஆனா ஒரு எந்து போவோம். ஆஹா இது ஏறிதான் வருது. ஃபுல்லாகவே இப்படி தான் போட்டு வச்சுருக்கானு. ஆமாம் ஆமாம் இது எனக்கு வேறு தெரியும். போனவனே நிறுத்திக்கிட்டு இருக்கான். வேறு முடியாதுண்ணா. ஆனால் ஐ நீட் யுவர் சப்போர்ட்டு. இப்படி அழுக்கு பத்தலല്ലോ. ஜீப் வருதுண்ணா. ஆனால் இல்லைனா நீங்கள் உங்கள் வண்டியை மேலே எடுத்து விட்டு வந்துடுங்க. இதுதாண்ணா டாஸ்க்கு. இதுக்கப்புறமா எல்லாமே ஃப்ரீண்ணா. இதை வீட்டு மெக்கனப்போ விட்டுட்டே வர விட்டுட்டு நான் வந்திருக்கேன். போயிட்டனா Oh fuck. முன்னாடி ஜீப்பில் நிறைய வந்ததுனால என்னால் மொமெண்டமை கீப்பப் பண்ண முடியல. கூட இந்த இடம் நல்ல ஸ்டீப்பு. வீடியோவில் சரியாக தெரியலங்க. பைக்கு ஸ்டக் ஆகிடுச்சு. யாராவது வண்டியை தள்ளி விட்டால் தான் போக முடியும்னு இருந்தப்போ நான் கேட்காமலே ஜீப் டிரைவர் கூட வந்த பேசஞ்சரை அனுப்பி ஹெல்ப் பண்ண சொன்னார். எப்படியோ ரொம்ப சிரமம் இல்லாமல் மேலே ஏறிட்டேன். அந்த ஜீப் டிரைவர் அண்ணாக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஆனால் அது ரெக்கார்ட் ஆகலை கோப்ரோவில். எப்போது அந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் அப்போ தான் கோப்ரோ ரெக்கார்ட் ஆகாமல் போயிடும். Oh, made it. Our GSC's first treat for him on the Mandalpatti peak. Hey, some bad off-roads we crossed through. Struggled a little bit, but yeah, வந்துட்டேன். ஒருத்தர் இறங்கி ஜீப்லேருந்து இறங்கி ஒருத்தர் புஷ் பண்ணார். I was able to come through. வண்டி செம்ம அவுட் பர்ஃபார்மிங். நம்மளோட பைக்கில் ஸ்டாக்கில் வந்ததே ஸ்ட்ரீட் டயர் தாங்க. அந்த டயரில் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். மனசுக்குள்ளே ஒன்று தான் ஓடிச்சு, இவ்வளோ காசு கொடுத்து இந்த பைக்கை வாங்கினது ஒருத்து தாண்டான்னு. இந்த பைக்கில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் ஹைவே டூரிங்காக மட்டும் இல்லை, ஆஃப் ரோட்லேயும் ஈஸியாக போகலாம்னு நல்லா காமிச்சிருச்சு. My God, I reached the Mandalpatti peak. Oh, phew. Wow. இருங்க
இன்னும் வீடியோ முடியல. மேலே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒன்றுமே பார்க்கல, ஃபுல்லாக ஃபாகால கவர் ஆகிருக்கு, ஒன்றும் தெரியல. இந்த இடத்துக்கு வந்து நம்ம வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஹிமாலயனில் வந்திருக்கோம். அப்போ வந்து ஓரளவுக்கு கிளியராக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஸோ அப்போ எடுத்த ஃபுட்டேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அடுத்து ஃபுட்டேஜோட குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஏன்னா அப்போ யூஸ் பண்ண பழைய கேமரா அது GoPro Hero 5. ஸோ அதை பாருங்கள். இந்த பிளேஸ்க்கு நீங்கள் வரதுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கர்நாடகாவுக்கு ட்ரிப்பு போகிறதுக்கு பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கூர்க்கு போங்க. அதுலேயும் மண்டல்பட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. 2 வீலரில் போகலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி. பட் உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னு தோணுச்சுன்னா ஜீப்ஸ் நிறைய இருக்கும். பார்த்துருப்பீங்க எத்தனை ஜீப்ஸ் நம்மளை கிராஸ் பண்ணி போயிருக்கோன்ட்டு. ஜீப்பில் போங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள் அந்த ஃபுட்டேஜ்லாம். நான் வந்து இப்போது மண்டல்பட்டி ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்கேன். சச் அன் அமேசிங் பிளேஸ், சூப்பராக இருக்குது, எல்லாமே செம்மையாக இருக்குது. இங்கேருந்து வியூ அவசம், பியூட்டிஃபுல் வியூ. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஸோ இதுக்கப்புறமா அடுத்து வந்து நான் மறுநாள் கிளம்பி சென்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரூட் எடுத்து வீடு போய் சேர்ந்தாச்சு. ஸோ போகிற வழியில் ஒரு காட்டு யானைலாம் பார்த்தோம். ரூட்டுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு, ரோடு தான் சரியில்லை. பட் சம்ஹவ் நாங்கள் சேஃபாக சென்னை வந்து சேர்ந்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட முடியாது, இதை விட ஹார்ட்கோரான மான்சூனில் நம்ம ஒரு ரைட் பண்ணியிருக்கோம். அது எங்கன்னா நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரட் பிளேஸ் ஆன மகாராஷ்டிராவில் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நான் மகாராஷ்டிரா வந்து ஒரு 3-4 டைம்ஸ் போயிருக்கேன், எஸ்பெஷலி இன் மான்சூனில். ஸோ இந்த வாட்டியும் மான்சூனில் தான் போயிருக்கோம். அதுவும் நார்த் மகாராஷ்டிரா, இகத்புரி அந்த இடம்லாம் சுற்றி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதோடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் நம்மளுடைய மற்ற சோஷியல் மீடியாஸான இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் ரெகுலராக அதில் அப்டேட் போடுறதுலாம் உங்களை வந்து சேரும். கண்டிப்பாக சீக்கிரம் வந்து அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.